Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர்களது நிருபம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து வருகிறோம் இல்லையா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த உலகத்தாருக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, அதான் தரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அநேக நேரங்களில். கிறிஸ்தவர்கள் ஆயிடுறோம், ஞானஸ்தானம் எடுத்துடுறோம், ரட்சிக்கப்பட்டுறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் மனம் மாற மாட்டேங்குது பாருங்க. மனம் மாறலைன்னா என்ன ஆகுதுன்னா அதே நிலையில தான் இருக்க முடியும் நம்ம. ஏன்னா அந்த மனதில் பிசாசு ஒரு கட்டை போட்டு விட்டா, அந்த நாயை கட்டி போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? 10 அடி கயிறில் கட்டி போட்டுட்டு பல வருஷங்கள் அப்படியே கட்டி போட்டுருந்தா அந்த நாய்க்கு பழகிடுச்சு. 10 அடிக்கு மேலே போனால் கழுத்து வலிக்கும்னு. அந்த 10 அடியை சுற்றி சுற்றி தான் வருது. அது மாதிரி எல்லார் கழுத்துலையும் ஒரு கயிறு இருக்குது. ஹலோ, இந்த கயிறு எப்படி நம்ம விட்டு நீங்குகிறதுன்னு சொன்னால் அதுதான் மெடிடேஷனை பற்றி சொன்னேன் இல்லையா? மெடிடேஷனை பற்றி பேச ஆரம்பிச்சோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். பிப்ளிக்கல் மெடிடேஷனை பற்றி பேசுகிறேன் நான், வேத வசனத்தின்படி உள்ள மெடிடேஷனை இல்லையா? வேத வசனத்தை தியானிப்பதை பற்றி பேசுகிறேன். எங்கேயோ போய் மெடிடேஷனுக்கு போயிட்டு வர்றதில்லை. வேத வசனத்தில் இருக்கிற மெடிடேஷனை பற்றி பேசிக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க. சரி, இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. சிலர் அந்த அந்த மெடிடேஷன் அங்கே கூட நடக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் அப்படின்னு. அப்படி இல்லை, நான் சொல்கிறது இந்த பிப்ளிக்கல் மெடிடேஷன். இது நம்ம வேறு விதமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை எடுத்து இதை வச்சு மெடிடேட் பண்ணுறது, எதையாவது ஒன்று மெடிடேட் பண்ணுறது இல்லை. வானத்தை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, செவுத்தை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. இது எதை பார்த்துட்டு இருக்கிறது? கடவுளுடைய வார்த்தையை பார்த்து அதை வாயில் வைத்து பேசுவது. அப்போ பாருங்க, ப்ராஸ்பரிட்டி அண்ட் சக்ஸஸ் வர முடியுமா மெடிடேஷன் மூலமாக? நான் சொல்கிறேன் வர முடியும். அதான் வழி. வேத வசனம் சொல்லுகிறது, இதுதான் வழி. நீ கடந்து படாத பாடுபடாத, வேர்வை சிந்தாத, போட்டு ஒன்றையே வருத்தி கொள்ளாத, கஷ்டப்பட்டாதான் வாழ்வு என்று நினைக்காத. நிறைய பேர் பாருங்க, கஷ்டப்படுறதுக்கு ரெடி, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கும் ரெடி, ஓயாமல் உழைக்கிறதுக்கு ரெடி, வேர்வை சிந்துறதுக்கு ரெடி, தங்களுடைய சரீரத்தையே அழித்து கொள்றதுக்கு ரெடி, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் கடவுள் சொல்கிற விதத்தை மட்டும் பின்பற்றுறது கிடையாது. கடவுள் என்ன சொல்கிறாரு? நீ வேலை செய்ய வேணாம் இல்லை, ஆனால் அதை காட்டிலும் தியானம் பண்ணு. கடவுளுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணு. இந்த வேலையை காட்டிலும் இந்த தியானம் உன்னை எங்கே கொண்டு போய் விட்டுரும்? அந்த ப்ராஸ்பரிட்டி சக்ஸஸ்க்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். தியானம் பண்ணிட்டு போய் வேலையை செஞ்சு பாருங்க, அந்த வேலை செழிக்கும், அதில் சக்ஸஸ் உண்டாகும். அந்த வேலைக்குரிய காரியங்கள், அந்த வேலையில் நீங்கள் அடைய வேண்டிய காரியங்கள், அந்த வேலை எப்படி உங்களுக்கு சுலபமாக்கப்படும், அந்த வேலை எப்படி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்கிறதெல்லாம் வேத வசனத்திலிருந்து. அதெல்லாம் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்லாம் இருக்குது. வேலையை பற்றிலாம் வசனம் பேசுது பாருங்க. உங்கள் வேலையை பற்றி கர்த்தர் கவலைப்படாமல் இல்லை. கர்த்தர் உங்கள் வேலையை சுலபமாக்கி தர்றதுக்கு இருக்காரு. கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு பவரை தர்றேன் உனக்கு. ஏன்? அந்த வேலையை உனக்கு சுலபமாக்குறதுக்காக நான் தர்றேன். அதை உனக்கு நல்ல சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு வழியை உனக்கு ஏற்படுத்தி தர்றேங்கிறாரு. அப்போ அதை தியானிக்க வேண்டும். அந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு போய் தியானிக்க வேண்டும். அது வெற்றிக்குள்ளே நடத்துகிறது. இன்னொரு வசனத்துக்கு திருப்புவோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம். சங்கீதக்காரன் இந்த மெடிடேஷனை பற்றி, தியானத்தை பற்றி நன்றாய் அறிந்து வைத்திருக்கான். அவனுக்கு அது புரியுது. எப்படி ஒன்றும் இல்லாத நிலையிலேருந்து பெரிய ஆள் ஆகுறதுன்னு தெரியுது. ஏன்னா அவன் ஆயிருக்கிறான், ஆடு மேய்க்கிறவனாக இருந்து பெரிய ராஜாவாயிருக்கிறான். தியானம் பண்ணியே ஆயிட்டான் ஆள். தியானம் பண்ணியே என்னவாயிட்டான்? ஆடு மேய்க்கிறவனாக இருந்து பெரிய ராஜாவாயிட்டான். ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறவன் பெரிய ராஜாவாயி அவனுடைய கடைசி காலத்தை பற்றி சொல்லுகிறது. அவன் மிகுந்த செல்வந்தனாய் வயது முதிர்ந்தவனாய் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படி நம்மளும் ஆகலான்னு? அவன் வாழ்க்கையில் அவன் சில தவறுகள் எல்லாம் செஞ்சான், பட்டான் பாடு, அதெல்லாம் உண்மைதான், அது அவன் தப்பு, அதனால பட்டான். ஆனால் ஒரு காரியத்தை சரியாக செஞ்சான். அவனுடைய தவறுகள் எல்லாம் சரி பண்ணி கடவுளுடைய வார்த்தையை தியானித்து வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியான வழி அவன் தெரிந்து வைத்திருந்தான். சங்கீதம் 1 எப்படி அருமையாக சொல்கிறான் பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எல்லாம் சொல்லுங்க, பிரியமாயிருந்து. அது என்னன்னு சொல்றேன்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அதே தான் சொல்றான் பாருங்க. இவன் அந்த சீக்கிரட்டை பிடிச்சிக்கிட்டான். கடவுள் யோசுவாவுக்கு சொன்ன அந்த சீக்கிரட்டை
பிடிச்சிட்டு அவனுக்கு தெரியும் எப்படி ப்ராமிஸ்ட் லேண்டை பொசஸ் பண்ணுறதுன்னு, எப்படி பாலும் தேனையும் தன்னுடைய சொந்தமாக்குகிறதுன்னு தெரியும். சும்மா காட்டில் உட்காந்துட்டு பெரும் 10 ஆடை வச்சுட்டு மேய்ச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது இல்லை, கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறது இல்லை. எப்படி பாலையும் தேனையும் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது, எப்படி வாழ்க்கையில் உயர்றது என்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்லுவான், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் இருந்தாலும் இதை கொஞ்சம் இன்றைக்கு பார்ப்போம். தெரியுதான்னு பார்ப்போம். சிலதெல்லாம் தெரியுதுன்னு சொல்றது தான் நிறைய தெரியாது நமக்கு. அற்புதமான வார்த்தைகள். இவனும் அதே தான் சொல்றான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட் எவர் ஹி டஸ் ஷால் ப்ராஸ்பர். எல்லாம் சொல்லுங்க ப்ராஸ்பர். இங்கிலீஷில் அதே வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ப்ராஸ்பர்ங்கிற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கப்பட்டிருக்கு. அவன் கண்டுபிடிச்சிட்டான் வழியை. ஒரு சாதாரண நிலையிலிருந்து, ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து எப்படி ஒரு ப்ராஸ்பரஸ் நிலைக்கு வருகிறது அப்படிங்கிற வழியை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு மற்றவங்களுக்கு சொல்லித்தரான் பாருங்க. இப்போ அதைத்தான் நீங்கள் வாசிக்கிற இந்த 3 வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறான். என்ன நடக்குதுன்றான் ஒரு வாழ்க்கையில் பாருங்க. ரோமர் 12:2 இந்த 3 வசனங்களும் ஒரே மாதிரி இருக்குது. வேத வசனம் பாருங்க, பல நேரங்களில் ஒரே காரியத்தை தான் சொல்லுது, வேற வேற மாதிரி சொல்லுது. வேற வேற ஆளுங்க சொல்றாங்க, வேற வேற மாதிரி சொல்றாங்க, அதே சத்தியத்தை தான் சொல்றாங்க. ரோமர் 12:2 என்ன சொல்லுகிறது? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தாரை போல இல்லாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உலகத்தாரை போல இருக்காதீங்க, மாறுங்க, மனம் புதிதாகிறதுனால மறுரூபம். அதே தான் இங்கே சொல்றாரு இவரு. முதல் வசனம் என்ன சொல்லுது? இந்த உலகத்தோடு நமக்கு இருக்கிற அந்த தொடர்பை, அந்த அட்டாச்மெண்ட்டை அறுத்தெறிய வேணும். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் திங்கிங்கில், நம்முடைய பழக்க வழக்கத்தில் திங்கிங்கில் அது போய் பதிஞ்சிடக்கூடாது. உலகத்தில் இருக்கிறோம் பட்டும் படாமல் இருந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது அது? அது நிறைய இடத்துல பண்ணுறீங்க. வீட்டிலேயே இருப்பீங்க, பட்டும் படாமல் இருந்துக்குவீங்க. சொந்தக்காரங்கள்ட்ட நல்லா பட்டும் படாமல் இருந்துக்கிறீங்க, வேலையில் பட்டும் படாமல் இருந்துக்கிறீங்க. ஆனால் உலகத்தோட மட்டும் ஏன் இப்படி கலந்துடுறீங்க? அங்கேயும் பட்டுப்படாமல் தான் இருந்துக்கணும். அவன் கண்டதை பேசிகிட்டு இருப்பான், அவன் வழி வேற, அவனுடைய பழக்க வழக்கங்கள் வேற, அவனுடைய இதெல்லாம் வேற. பாருங்க, நம்ம அவன் கூடயே தான் வேலை செய்கிறோம், அவன் கூடயே தான் போகிறோம் வர்றோம் இருக்கிறோம். அவன் தான் நாள் முழுக்க நம்மளுக்கு பாஸாக இருக்கிறான், அல்லது நம்ம கீழே வேலை செய்கிறான். அவனுடைய பேச்சுக்களெல்லாம் கேட்குறோம், அவனுடைய தத்துவங்களெல்லாம் பேசுகிறான், உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வருது. இருந்தாலும் நம்ம அதிலிருந்து தூரமாக்கி கொள்ளுகிறோம். அதுதான் சொல்றார் முதலாம் வசனத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும். பாருங்க, துன்மார்க்கருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அன்காட்லின்னு இங்கிலீஷில் வருது இந்த துன்மார்க்கர்ன்ற வார்த்தை. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, அவங்க துன்மார்க்கராக இருக்கிறது மட்டும் இல்லை, ஆலோசனை நம்மளுக்கு கொடுப்பாங்க. எப்படி துன்மார்க்கமாக இருக்கிறதுன்னு. இது பண்ணியிருக்கியா நீ, அங்கே போயிருக்கிறியா நீ, இந்த ஆட்டம் போட்டிருக்கிறியா நீ, இதை குடிச்சிருக்கிறியா நீ, இதை டேஸ்ட் பண்ணியிருக்கிறியா நீ, இதை பண்ணியிருக்கிறியா நீ. இது அவன் துன்மார்க்கம் பாருங்க. அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் வரைக்கும் போய் என்னத்தையோ பண்ணி தொலைச்சான்னா பரவாயில்ல. அவன் போய் பண்ணிட்டு அந்த இன்பத்தை உங்களோட சொல்லி, யாம் கண்ட இன்பம் வையகம் காணட்டுன்ற மாதிரி உங்களையும் அதில் போட்டு இழுப்பான் பாருங்க. அவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவான். நீ என் கூட ஒரு நாள் வாடா, நம்ம போய் இது பண்ணலாம்டா, இன்னும் சூப்பராக இருந்தது தெரியுமா, எப்படி அப்படிம்பான். இருக்குங்களா? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. விஷயம்லாம் நிறைய தெரியுது அவருக்குன்னு. நான் எங்கே பரலோகத்திலையா இருக்கிறேன்? இங்கே தானே இருக்கிறேன். நான் இதே பிரசவாகத்தில் தான் இருக்கிறேன். விவரம் தெரிஞ்ச ஆள் தான் நானும். துன்மார்க்கரோடலாம் பழகி இருக்கிறேன் நானும். அவங்க ஆலோசனை கொடுக்கறதுல பெரிய ஆளுங்க பாருங்க. அதே பாருங்க, கிறிஸ்தவங்க நல்ல கடவுளுக்காக வாழ்றவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை தர மாட்டாங்க. அவங்க வாயம் மூடி நின்றுவாங்க. அவங்க நமக்கு என்னத்துக்கு வம்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் ரொம்ப தாராளமாக கொடுப்பான். அது பிரமாதமாகண்டா, இது இது இல்லீகல் இருந்தால் கூட நம்ம அதை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்டா அது அப்படிம்பான். இது பண்ண போலீஸ் பிடிப்பாங்க, இருந்தால் கூட தெரியாமல் போய் அங்கே பின்னால் என்னென்னு பண்ணலாம் அப்படிம்பான். இந்த மாதிரி ஆலோசனைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனை. துன்மார்க்கர் அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் பாருங்க. அவங்க அந்த துன்மார்க்கத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து, மற்றவர்களையும் அதில் இழுக்கிற வேலையில் இருப்பாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எப்படி இருக்கிறான்? அவன் வேற ஒரு உலகத்தில் இருக்கிறான், வேற ஒரு லெவலில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறது கிடையாது. அவன் என்ன சொன்னாலும் இவன் கேட்கறது கிடையாது. அவன் எப்படி இழுத்தாலும் இவன் போகிறது
கிடையாது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அவன் என்ன எழுத்தாலும் இவன் செய்யறது கிடையாது, அதுக்கு இணங்குறது கிடையாது. அப்படிதான் இருக்கணும், நம்ம அப்படிதான் இருக்கணும். கொஞ்ச நாள் அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் அவன் கற்றுக்குவான், இவன்ட்டு செல்லாது அப்படின்னு கற்றுக்குவான். அந்த வித்தை இவன்ட்டு செல்லாது, இவன் வரமாட்டான், இவன் இது பண்ண. கொஞ்ச நாள் ஏதாவது சொல்லுவானுங்க, மிஸ்டர் ஹோலி ஹோலி அப்படிவாங்க. இந்த வர்றாரு பாரு செயின்ட் ஜார்ஜ்னுவானுங்க. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். செயின்ட்டுன்னு தானே சொல்கிறாங்க, ஹோலின்னு தானே சொல்கிறாங்க, இன்னும் பெரிய பரிசுத்தமானுவாங்க. அசுத்தமானு சொல்லாமல் போனான்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அசிங்கமானு சொல்லாமல் போனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் இல்லையா? ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கரை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த உலகத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். அவங்களோட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும். அவனை பார்த்தோன்னே தெரியும், நான் வாயை திறந்த உடனே அவன் வந்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்ல வந்திருக்கிறான், என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம அதுக்கு முன்னால் உஷாராக இருக்கிறோம். ஏன்னா சங்கீதம் 1 படிச்சிருக்கிறோம். நம்ம சொல்லுங்கண்ணே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், கேட்டு முடிச்சேன்னு நான் பாட்டுக்கு நான் செய்கிறது தான் செய்வேன். நான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறது தான் நான் செய்வேன் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லையா? அவன் சொல்ல பேசாம அவன் பெரிய பாஸாக இருப்பான், அவன்கிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறது. பிரசங்கத்தெல்லாம் வாங்கி விட்டுறீங்களே, இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஈஸியாக விட்டுறாங்க. இதை மட்டும் ஏன் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட மாட்டேங்கிறீங்க? இப்படி சொன்னால் தான் விளங்குது பாருங்க ஜனங்களுக்கு. அதெல்லாம் ஈஸியாக இப்படி வாங்கி அப்படி விடுறது. அவன் சொன்னதை மட்டும் அப்படி வாங்கி அப்படியே உள்ளே இறக்கிடுறது. கரெக்டா? அவன் அப்படி சொன்னானே, நாளைக்கு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அதைத்தான் என்ன பண்ணணும், இப்படி வாங்கி. அவன் கிடக்கிறான், அவன் ஒரு துன்மார்க்கன், அவன் அப்படிப்பட்ட பேர் வழியவன், அவனோட நான் சேரக்கூடாது, அவன் வழியில் நான் போகக்கூடாது, அவன் சொல்கிறபடி நான் நடக்கக்கூடாது என்று ஒரு தீர்மானம் இல்லையா? பாருங்க, இதுதான் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்ன்றதை தான் இப்படி சொல்றாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது பாருங்க, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இந்த அன்காட்லின்றது தான் சின்னரா மாறுறாங்க. அப்புறம் முதல்ல வந்து அன்காட்லியா இருக்கிறாங்க, ஒரு தேவ பக்தி அற்றவர்கள். அன்காட்லின்றது ஒரு கண்டிஷன் பாருங்க, அது சின்னருக்கு முன்னால உள்ள கண்டிஷன் நினைக்கிறேன். அன்காட்லிங்கிறது ஒரு மாதிரி என்ன வேணா செய்யலாம், பரவாயில்ல, இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற, தேவனை குறித்த ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, பாவிகளாக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறாங்க. பிறகு பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அங்க வந்து கேம்ப் பண்ணக்கூடாது. பாவிகள் நிறைய இருக்கிறாங்க, நம்ம கூட தான் வேலை செய்யறாங்க, நம்ம கூட தான் இருக்கிறாங்க, நம்ம வீட்லயே இருக்கிறாங்க. சில நேரத்தில் அண்ணன் தம்பிகளாவே இருப்பாங்க, அக்கா தங்கச்சிகளாகவே இருப்பாங்க, அம்மா அப்பாவாகவே இருப்பாங்க, பிள்ளைகளாகவே இருப்பாங்க. ஆனால் எப்படி இருந்துக்கணும் நம்ம, அவருடைய வழியில் நில்லாமலும். அந்த வழியை நம்முடைய வழியாக மாற்றிக்க கூடாது. அதுதான், அம்மா அப்பாவை மாற்ற முடியாது பாருங்க. அம்மா தான், அப்பா தான். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டியது. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் என்ன, நல்லவர்களாக இருந்தால் என்ன, கெட்டவர்களாக இருந்தால் என்ன, நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், கனம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதான் வேதவசனம் சொல்லுது. நம்ம ஒன்றும் அம்மா அப்பா விட்டுட்டு வந்துரு, அவங்க கிடக்கட்டும், பட்னி கிடக்கட்டும் அப்படின்லாம் போதிக்கிறது கிடையாது பாருங்க. வேதவசனம் நம்ம தாய் தகப்பனை கனம் பண்ண சொல்லுகிறது. ஸோ அதனால் பண்ணுறோம். அவங்க நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு நம்ம வந்து யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லது செய்கிறோம். கடவுள் நம்மளை அதுக்காக ஆசீர்வதிப்பார். ஆனால் அவருடைய வழியை நம்முடைய வழியாக ஆக்கிக்க கூடாது. அவர்களை கூட வச்சுக்கலாம், ஒரே வீட்டில் வசிக்கலாம், அவர்களோட நல்லா உறவாடலாம், போகலாம் வரலாம். ஆனால் அவருடைய வழிகள் எல்லாம் சொல்லுங்க, வழிகள், அவங்க வேஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து நம்முடைய வழியை ஆக்கிக்க கூடாது. அதுதான் அந்த பாவிகளுடைய வழியில் இல்லாமலும். கடைசியா சொல்லியிருக்குது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்க, முத்துது இது. துன்மார்க்கத்தில் ஆரம்பிச்சு பாவிகளுக்கு போய் அப்புறம் பரியாசக்காரர்னா த ஸ்கான்ஃபுல் அப்படின்னு வருது இங்கிலீஷில். என்ன சொல்கிறாங்க பெரிய பெரிய வேத வல்லுநர்லாம் என்ன சொல்கிறாங்க, பரியாசக்காரர்லாம் யாரா? பரியாசக்காரனா யாரோ ரோட்டில் போகிறவங்க பார்த்து கிண்டல் பண்ணுறவன் இல்லை, ஒருத்தர் பார்த்து நம்ம கிண்டல் பண்ணிக்கிறோமே, கேலி பண்ணிக்கிறோமே, அது இல்லை பரியாசக்காரர். வேத வசனத்தின்படி பரியாசக்காரர்னா கடவுளை ஏளனமாய் பேசுகிறவர்கள், கடவுளுடைய வார்த்தையை எதிர்த்து பேசுகிறவர்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிறவர்கள், அவளை தான் இங்கே பரியாசக்காரர்னு சொல்லியிருக்குது. அவங்க வந்து நம்மளை பரியாசம் பண்ணல, இன்னொருத்தரை பரியாசம் பண்ணல,
அதுவும் பண்ணக்கூடாது தான். ஆனால் அதல்ல இது. இது ரொம்ப சீரியஸ் காரியம். இது வந்து கடவுளுடைய வார்த்தையை பரியாசம் பண்ணுகிறது, வேத வசனத்தை பரியாசம் பண்ணுகிறது, சத்தியத்தை பரியாசம் பண்ணுகிறது, கடவுளை மதிக்கிறது இல்லை, அவருடைய வார்த்தையை மதிக்கிறது இல்லை. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது என்ன எப்படி ஆரம்பிக்குது? துன்மார்க்கத்தில் ஆரம்பிச்சு அந்த ஆலோசனையில் கேட்டு கேட்டு அப்படியே வந்து அப்புறம் பாவிகளுடைய இடத்துல அப்படியே கேம்ப் பண்ணி அவங்க வழியை நம்முடைய வழியை ஆக்கணும்னா கடைசியில் நாம் என்ன பண்ணிடுவோம்? நாமளும் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல அங்கேயே உட்கார்ந்துடுறோம். போயிட்டே இருக்கணும். அங்கே உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, அதில் நடக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? அதில் ஜஸ்ட் பாசிங் த்ரூ. வேலைக்கு போனோமா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நம்ம வழி தனி வழி, நம்ம எண்ணம் வேற எண்ணம். நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டே இருக்கணும். அங்கே கேம்ப் பண்ணக்கூடாது. அவங்களோட நின்றுக்கிட்டு அதையும் இதையும் பேசிக்கிட்டு அவங்க தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவங்க வழியில் நம்முடைய வழிகளாக்கி கொண்டு அதை ஆமோதிச்சு கொண்டு அதை சரிதான் சொல்லி தலையாட்டிட்டு பேசிகிட்டு இருக்க கூடாது. நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இதை பண்ணலாம், கண்டிப்பாக இதை பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு.